புனித யோவான் தான் எழுதிய முதல் திருமுகம் 4வது பிரிவு 17வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், நிறை அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. அச்சம் இருக்கின்ற இடத்தில் நாம் யாரையும் அன்பு செய்ய முடியாது. அச்சமானது ஒரு நபரை எவ்வாறு தவிர்ப்பது என்பதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறதை ஒழிய அந்த நபரை எவ்வாறு அன்பு செய்வது என்பதை கற்றுக் கொடுக்க இயலாது. எனவே முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இந்த அச்சம் இருக்கின்ற இடத்தில், பயம் இருக்கின்ற இடத்தில் ஒரு நல்ல உறவு இருக்க முடியாது. பல நேரங்கள்ல நம்ம குடும்பங்கள்ல அச்சத்தை ஏற்படுத்தி, பயத்தை ஏற்படுத்தி உறவை கட்டி எழுப்ப முயற்சி எடுக்கின்றோம். ஒரு சில பேர் கேட்பீங்க, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம், கடவுளை பார்த்து பயப்பட வேணாமா? கடவுளை பார்த்து பயந்தோம் என்றால் நிச்சயமாக அவரோடு உறவு என்பது சாத்தியம் கிடையாது. அப்படி என்றால் விவிலியம் ஏன் தெய்வ பயம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது? இங்கு பயம் என்கிற வார்த்தையை இயேசு கடவுளை பார்த்து பயப்பட வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அல்ல, மாறாக அவரது உண்மை தன்மையை புரிந்து கொண்டு அவர் மட்டில் நாம் மதிப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில் தான் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முதலாவதாக பயம் என்பது உறவிற்கு எதிரானது. இரண்டாவதாக பயம் என்பது நமது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் எதிரானது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயம் நிறைய இருந்தோம்னா வளர மாட்டோம். இந்த சமூகம் என்னை பத்தி என்ன பேசும், மற்ற உலகம் எனக்கு எதிராக சதி செய்து கொண்டிருக்கிறார்களோ என்றெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்ற மனிதர் தன்னுடைய உண்மை தன்மையை உணர மாட்டார், வளர்ச்சியும் காண மாட்டார்.